இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் தாய்க்கு மகன் மகள் செலுத்துகின்ற அந்த உருக்கத்துடன், பக்தியுடன், மரியாதையுடன் இந்த பெரிய நாயகி அம்மா திருவிழாவுக்கு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது திருவிழா வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் மரியன்னையை பற்றி சற்று சிந்தித்து அவள் வாழ்விலிருந்து என்ன நாம் கற்றுக்கொள்ள முடியும் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். மரியாள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டது. எப்பொழுது அவள் ஜெபித்து கொண்டிருக்கின்ற போது ஒரு வானதூதர் வந்து அவளுக்கு ஒரு செய்தி கொடுக்கின்றாள். அவள் ஆச்சரியத்தோடு கேட்கின்றாள். ஆனால் அவளுக்கு என்ன பதில் சொல்வதுன்னு தெரியல. ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கலாம், இதெல்லாம் எப்படி ஆகும்? அதற்கு சம்மனசு ஒரே பதில் தான் சொன்னது, இறைவனால் ஆகாதது எதுவும் கிடையாது. அதோடு அவள் தன் இறைவன் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டார். அன்புக்குரியவர்களே, அதற்கு பிற்பாடும் கூட மரியாள் மனதிலே பல கேள்விகள் எழுந்திருக்கும். எனவே தன் உறவினர் எலிசபெத்தை பற்றி மரியாள் கூறினாலே அவள் குழந்தை பேறு அடைய முடியாத நிலையில் இன்றைக்கு 6 மாதம் கர்ப்பமாக இருக்கின்றாள் என்று கேட்டவுடனே ஆண்டவரால் ஆகாதது எதுவும் கிடையாது என்பதை உணர்ந்து கொண்டாள். எனவே அவளை நோக்கி பயணம் செல்கின்றாள். அவளை நோக்கி பயணம் செல்லுகின்ற போது கால்கள் நடக்கின்றன, ஆனால் உள்ளமானது உள்நோக்கி பயணம் செய்கின்றது. தன் வாழ்க்கையும் இறைவன் தன் மீது ஆற்றிய வல்ல செயல்களையும் நினைத்து உள்நோக்கி அவள் பயணம் செல்கின்றது. அப்பொழுது அவள் முதலில் தெரிந்து கொள்வது என்ன? இதற்கு நான் தகுதியற்றவள் என்ற ஒரு உண்மையில்தான். அதே சமயத்தில் அவளுக்கு இன்னொரு உண்மையும் புரிகின்றது. மனிதர் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது தான் தகுதியுள்ளவர்களை பார்த்து தேர்ந்தெடுக்கின்றார்கள். ஆனால் இறைவன் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது, அதுவும் என்னை போன்ற ஒரு பெண்மணியை தேர்ந்தெடுக்கும்போது தேர்ந்தெடுத்து அவளை தகுதியுள்ளவராக்குகின்றார். இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு இதில் தான் அமைந்திருக்கின்றது. எனவே இறைவன் தன்னை தேர்ந்தெடுக்கின்றார், தன்னை தகுதிப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவர் இறைவனை உள்ளத்தில் சிந்தித்து கொண்டே தன்னிடம் நடந்ததை யார்கிட்டம் சொல்ல முடியும்? சம்மனசு கூறிய அந்த எலிசபெத் தன்னுடைய உறவினர் அவளை நோக்கி செல்கின்றார். போகிற வழியில் அவள் கால்கள் பயணிக்கின்றன, உள்ளமோ உள்நோக்கி பயணம் செய்கின்றது. அவளுடைய உன் வாழ்க்கையை நோக்கி பயணம் செய்கின்றது. அப்பொழுது அவள் வாழ்க்கையில் இறைவன் தன் வாழ்க்கையில் அவர் உண்மையாக பிரசன்னமாகி வீழ்த்திட்டிருக்கின்றார். அவர் செயல்படுகின்றார் என்பதை முதல் உணர்கின்றார். அப்படி அவர் செயல்படுகின்றார் என்று தெரிந்தவுடனே, இதோ ஆண்டவருடைய அடிமை, நீ என்ன செய்யணுமோ கேளுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு பதில் கூறுகின்றார். அதை கூறின பிற்பாடு தன்னுடைய நிலையை தானே சிந்தித்து பார்க்கின்றார். அவள் வாழ்ந்த சமுதாயத்தில் ஒரு பெண் திருமணத்துக்கு முன்பு கருவுற்றார் எனில் அவளை முச்சந்தியில் கட்டி வச்சு கல்லால் எரிஞ்சு கொள்ள வேண்டும். யூதர்களுடைய சட்டம் இது. ஒரு பெண் அப்படி பிடிபட்டு தான் கொண்டு வந்து இயேசுக்கிட்ட கொண்டாடுறாங்க, கல்லால் எரியவதற்கு. அப்போது இயேசு அவளை எப்படி தப்புவித்து அனுப்பினார் என்று உங்களுக்கு தெரியும், நான் மீண்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது யூத சமுதாயத்தினுடைய ஒரு சட்டம். எனவே மரியாள் அதையெல்லாம் நினைத்து பார்க்கின்றாள். ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவர் என்னை அழைக்கின்ற போது அவரால் ஆகாதது எதுவும் கிடையாது என்பதையும் உணர்கின்றாள். அதை உணர்ந்து அவள் கால்கள் பயணிக்கின்றன, உள்ளமானது உள்நோக்கி பயணம் செய்கின்றன. அப்பொழுது தான் யார்
என்பதை அவர் சற்று சிந்திக்கின்றார். ஒன்றுமில்லாத ஒரு பெண், உலகத்திற்கு யாருக்குமே தெரியாத ஒரு பட்டிக்காட்டு பெண், என்னை ஏன் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார்? கேள்விக்கு பதில் கிடையாது. தன்னிடத்தில் புனிதெல்லாம் அடைந்திருக்குன்றதுக்குள்ள ஆண்டவர் தன்னை பற்றி கேள்வி கிடைக்கும், அதுக்கு கேள்வியும் தெரியவில்லை. மீண்டும் ஆண்டவரை நினைத்து கொண்டு தான் கால்கள் நடக்கின்றன. அப்பொழுது ஆண்டவர் தன் வாழ்க்கையில் செய்ய ஆரம்பித்த செயல்களை நினைக்கின்றார். ஒரு வானதூதரையே அனுப்பி எனக்கு செய்தி சொல்கிறாரு, அது ஒரு முக்கியமான செய்தியாகத்தான் இருக்க வேண்டும். எனவே கடவுள் எனக்கு என்ன சொல்கிறாரோ அது தான் நான் செய்வேன்னு முடிவெடுத்தேன். ஆனால் எப்படி நிறைவேற்ற போகிறேன் தெரியல. சரி, என்னுடைய உறவினர் எலிசபெத் இருக்கின்றா, அவகிட்ட போய் கலந்து ஆலோசிக்கலாம்ன்ட்டு கால்கள் நடக்கின்றன. ஆனால் உள்ளமோ மீண்டும் ஆண்டவர் அவள் வாழ்விலை செய்தவை பற்றி சிந்தித்து கொண்டே செல்கின்றார். இறைவன் எப்படி ஒருவரை தேர்ந்தெடுக்கின்றார், மனிதன் எப்படி ஒருத்தனை தேர்ந்தெடுக்கின்றார் என்ற உண்மையை முதலில் அறிகின்றார். இறைவன் தேர்ந்தெடுத்து தகுதியுள்ளவர் ஆக்குகின்றார். தன்னை அப்படி அவர் தகுதியுள்ளவர் ஆக்குவார் என்ற இறைவனின் நம்பிக்கை அவளுக்கு அதிகமாகின்றது. ஏனென்றால் இறைவனே என்னிடம் இந்த வார்த்தை கேட்கின்றார். அந்த நம்பிக்கையோடு தன் உறவினருக்கு அவள் பயணம் செய்கின்றார். அதே சமயத்தில் மீண்டும் தன் வாழ்க்கையை உள்நோக்கி பயணித்து பார்க்கின்றாள். தன் வாழ்க்கையில் அவருடைய முக்கியமானது எதுன்னு சொல்ல முடியும்? எதுவுமே கிடையாது. ஒரு பட்டிக்காட்டு பெண், ஒரு சாதாரண குடும்பம், ஏழ்மையான குடும்பம். எப்படி ஏழ்மையான குடும்பம் தெரிஞ்சுன்னா, அவரை திருமண ஒப்பந்தம் செய்கிறப்போ ஒரு தச்சனுக்கு தான் செய்தாங்க. விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்லுவாங்க நம்ம காலத்தில். அவளுடைய நிலைக்கு தகுந்தாப்போல் தான் அவருடைய கணவரை தேர்ந்தெடுப்பாங்க. அப்பொழுது அவருக்கு ஏற்றது போல் ஒரு தச்சர் மகனை, இன்னும் ஒரு கூலி வேலை செய்கின்ற ஒரு மகனை. அப்போது மரியாள் எந்த ஏழ்மையான நிலையில் இருந்திருக்க வேண்டும் என்று நாம் சிந்தித்து பார்த்திருக்கலாம். அவளையும் அந்த தச்சன் மகனை அவர் தேர்ந்தெடுத்து தனக்கு கணவனாக ஒப்படைக்கின்ற பொழுது தன் உள் நிகழ்ந்ததை அவள் எடுத்து சொல்ல வாய்ப்பே கிடையாது. ஒரு பெண் அதை வெளியே சொன்னாலே சமுதாயத்துக்கு தெரிஞ்சதுன்னா கல்லால் எறிஞ்சு கொல்லுவாங்க. எப்படி அவர்கிட்ட சொல்கிறது தெரியாமல் உள்ளத்தில் போராடிக்கிட்டு இருக்கிறாள். அன்னைக்கு உறக்கத்தில் கூட அவள் இறைவனை நினைத்து கொண்டே தூறுகின்றாள். இறைவனால் ஆகாதது எதுவும் இல்லை. இறைவன் யோசேப்புக்கு தோன்றி, உன் மனைவியை பற்றி நீ எதுவும் தவற நினைக்காத, அவள் கடவுளால் அந்த இயேசு என்ற ஒரு மகனை பெற்றெடுக்கப் போகின்றாள். அவள் தூயவள், அவளை பற்றி எந்த சந்தேகமும் வேண்டாம். அவளை உன்னிடத்தில் நான் ஒப்படைக்கின்றேன். அவள் கற்பு கரசியாக வாழ்வாள். எனவே நீயும் உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். திருமண உறவை நாட்டி அவளிடம் செல்லாதே. நீயும் கற்பு என்ற உரிமையோடு அவள் கற்பை காப்பாற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதற்கு நீயும் கற்புள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஒரு தன்மையை யோசேப்பு உணர்கின்றார். உணர்ந்து அவள் கற்புக்கு அவர் காவலாளியாக இருக்கின்றார். வெளித்தோற்றத்துக்கு அவள் கணவன் மனைவி போல் இருக்கின்றார்கள். ஆனால் உள்வாழ்விலே இறைவன் அவர்களுக்கு வெளிப்பட்டதை அவர்கள் வாழ்கின்றார்கள். மரியாள் இதை நினைத்து கொண்டே போகின்றாள். அங்கு தன் உறவினரை சார்த்து செல்லும் பொழுது இந்த உறவினர்கிட்ட கூட எப்படி சொல்வதுன்னு தெரியல. கிட்ட போகிறாள். ஆனால் திடீர்னு திரும்பவும் ஞாபகம் வருது, இறைவனால் ஆகாது ஒன்றும் இல்லை, அவர் எப்படியாவது அவங்களுக்கு சொல்ல மாட்டாரா என்ற ஒரு ஏக்கத்தோடு போகிறா. வந்த உடனே அவர் முதல்ல சொல்கிறது, ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் பேறு பெற்றவள், பெண்களுக்குள்ளே நீ பேறு பெற்றவள் என்று வாழ்த்துகின்றார். அப்போது ஆண்டவர் தனக்கு முன்னே சென்று தான் செய்ய வேண்டிய பணியை செய்து விட்டார். இனிமேல் தன் வாழ்க்கை முழுவதும் அப்படித்தான் ஆகும் என்பதை உணர்ந்து கொண்டு அவள் உள்ளத்தில் எழுந்தது என்ன, இறைவன் எனக்காக இவ்வளவு செய்கின்ற பொழுது நான் இறைவனுக்காக என்ன செய்ய போகின்றேன்? நான் என் முழு உள்ளத்தோடு அவருடைய வல்லமையிலே வேரூன்றி நிற்பேன், அவருடைய அருளிலே வேரூன்றி நினைப்பேன் என்ற ஒரு உறுதியான உள்ளத்தோடு அந்த
தன்னுடைய உறவினரை பார்க்க செல்கின்றார். உறவினரும் அவரை பார்த்து, கடவுள் எனக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்கம்மா, நீ ஆண்டவருடைய தாய், நீ என்னிடத்தில் வர நான் எவ்வளோ பேறு பெற்றவன் என்று அவர் சொல்லுகின்றார். அப்பொழுது அவள் பார்க்கின்றாள், அவளும் கர்ப்பிணியாக இருக்கின்றாள். ஆனால் கபிரியேல் சொன்னது, அவளோடு குழந்தை 6 மாத காலம் தங்கியிருந்தான், 3 மாத காலம் தங்கியிருந்தான்னு சொல்லியிருக்கின்றது. அவள் கேள்வி அந்த செய்தி கேட்டப்போ 6 மாதம். அப்போது 9 மாதத்தில் குழந்தை பிறந்த பிற்பாடு தான் அதெல்லாம் அவளுக்கு உதவி செய்துவிட்டு மீண்டும் வீடை திரும்புகின்றாள். அதற்கப்புறம் ஆண்டவர் தனக்கிட்ட வாழ்க்கை வாழ்கின்றார். அவள் வாழ்க்கை வாழ்கின்ற பொழுதும் கூட சூசேப்பரை தனக்கு கொடுத்த பொழுது சூசேப்பரை எப்படி சொல்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தார். அப்பொழுது கூட இறைவன் அந்த உறக்கத்திலே அந்த சூசேக்கு தெளிவுபடுத்துகின்றார். காலையில் எழுந்தால் என்ன ஆகுமோ, யூத முறைப்படி என்னை வெளியே அனுப்பிடுவாரோ என்னவோ, அவருக்கு யார் போய் நான் எப்படி சொல்ல முடியும் என்ற ஒரு அச்சத்தோடு அவர் படுத்துறங்க என்றால், இறைவனை பொறுப்படுத்தி சூசேப்பருக்கு அந்த உண்மையை தெரிவிக்கின்றார். காலையில் விழுந்த உடனே ஒரு புதுமையான காட்சி. அவளை பார்த்து மரியாதையோடு சொல்லுகின்றார், அம்மா உனக்கு நான் பாதுகாவலியாக இருப்பேன், உன் கற்புக்கு பாதுகாவலியாக இருப்பேன், என்னை நம்பு நீ என்று சொல்லுகின்றார். அது அவளுக்கு உள்ளத்தில் மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் எப்படி தனக்காக இவ்வளவு செயல்கள் செய்கின்றாரே. எனவே தான் அவள் எலிசபெத்தை பார்க்க சென்ற பொழுது அவளுடைய ஆன்மா இறைவனின் அரும்பெரும் செயல்களை பற்றி அழகான ஒரு பாட்டு பாடுகின்றது. நம்ம மாங்கீஃபிகாத் என்ற பாடலை ஆண்டவருடைய அந்த அன்பை குறித்து அவள் பாடுவதை நாம் பல நிலவில் பாடியிருக்கின்றோம். ஆனால் மரியாள் எவ்வளவு உணர்வோடு பாடியிருக்கின்றாள் என்பதை நாம் இன்று உணர வேண்டும். இறைவன் தன் வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாத ஒரு அடியாளை உயர்த்தியிருக்கின்றார். அவளுக்கு தனக்கென்று சொல்வதற்கு என்ன நல்லது இருக்கின்றது? ஒன்றும் கிடையாது. இருப்பினும் ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்து உயர்த்தினார். எனவே தலைமுறை தோறும் என்னை பேருடையால் என்னை போற்றுவார்கள். அதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. கடவுள் செய்த செயலுடைய தகுதி என்பதை தனக்குள் ஆழமாக பதித்து கொள்கின்றார். ஆண்டவரால் இயலாதது எதுவும் இல்லை என்று. அன்புக்குரியவர்களே, மரியாளுக்கு முதலில் கற்றுக்கொண்டது என்னவென்றால், இறைவன் ஒருவரை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அவரை தேர்ந்தெடுத்து தகுதியுள்ளவராக்குகின்றார். ஆனால் மனிதன் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் என்று தகுதியுள்ளவனா என்று பார்த்து தான் தேர்ந்தெடுக்கின்றான். இந்த வேறுபாட்டை அவள் நன்கு உணர்ந்து இறைவனுக்கு நன்றி கூறுகின்றார். எனவே ஆண்டவருடைய அன்பிலே அவள் நிலைத்து நிற்கின்றாள். சூசேப்பரோடு அவள் வாழ்க்கை நடத்துகின்றாள். ஆனால் தன் கற்பை காப்பாற்றும் காவலனாக அவரை ஏற்படுத்தியிருக்கின்ற கடவுளை நோக்கி உதயத்திலே நன்றியோடு வாழ்கின்றாள். அதற்கு பிற்பாடு நடந்த நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியும். குழந்தைக்காக அவங்க அரசனுடைய கட்டளை பின்பற்றுவதற்காக பெத்லஹேமுக்கு போகிறாங்க. இப்போ முழு கர்ப்பிணி. எப்படி ஆண்டவர் தனக்கு வாழ்க்கையில் என்றுமே துணையாக இருந்து இதெல்லாம் ஆண்டவருடைய செயல்கள். எனக்கு என்னால் பெருமைப்படுவதற்கு எதுவுமே கிடையாது என்பதை உணர்ந்து வருகின்றார். இயேசு பிறந்த பிற்பாடு கூட என்ன இப்போ என்ன நேரிடும் அவருக்கு தெரியாது. வானதூதர்கள் வந்தாங்க, இடையர்கள் வந்தாங்க, அவங்க பாட்டு பாடினாங்க. அதெல்லாம் நினைத்து அவர் உள்ளம் அகமகிழ்கின்றது. கடவுள் ஒன்றுமில்லாத என்னை எவ்வளவு தூரம் உயர்த்தி இருக்கின்றார் என்றது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது ஒரு நல்லது ஏற்படுகின்ற பொழுது நம் உள்ளத்தில் வருகின்ற எண்ணம் என்ன? சில சமயத்தில் நான் பெரியவனாச்சா, எனக்கு நான் தகுதி உள்ளவன் தான் இதுன்னு அப்படின்னு நாம் நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையோ அல்லது ஒரு சோதனையோ வரும். அந்த நேரத்தில் மரியாள் என்ன நினச்சா, நான் தகுதியற்றவள், ஆண்டவர் எனக்கு தகுதி உள்ளவள் ஆக்கியுள்ளார். நான் தனியாக என்னையே தகுதி உள்ளவன் ஆக்கி கொள்ள முடியாது, ஆண்டவர் தான் என்னை தகுதி உள்ளவன் ஆக்கி கொண்டார் என்று அவள் நன்றாக தெளிவாக உணர்கின்றாள். அதற்கு பிற்பாடு ஏற்பட்ட நிகழ்வுகளிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை ஆண்டவர் எப்பொழுதும் கடைபிடிக்கின்றார். ஆண்டவரால் ஆகாதது எதுவும் இல்லை. அன்றைக்கு அவள் முழு கர்ப்பிணியாக செல்கின்ற போது இது ஆண்டவர் இப்படி செய்கின்றார் என்றால் அவருக்கென்று ஒரு திட்டம் இருக்கின்ற இந்த துணிவோடு தான் போகின்றார். அந்த திட்டத்திலே அவள் மாட்டு தொழுவத்திலே குழந்தை பிறக்கின்றது.
அதற்கு பிற்பாடு மீண்டும் எகிப்து நாட்டுக்கு எடுத்துக்கொண்டு ஓடிப்போன்னு சொல்கிறாங்க கடவுள். அவள் செல்கின்றாள். ஒன்றும் முணுமுணுப்பு கிடையாது. இப்போ ஆண்டவர் எனக்கு சொல்வதை நான் செய்கின்ற போது அவர் எனக்கு துணையாக இருப்பார் என்ற ஒரு துணிவு அவர் வாழ்வில் இருக்கின்றது. அந்த துணிவோடு கடைசி வரைக்கும் வென்றார். இந்த லூக்காஸ் சுவிசேஷத்தில் 2வது கடைசியில் நல்லா சொல்லி வைப்பாங்க. மரியாள் தன் அந்த நிகழ்வுகளை எல்லாம் மனதில் இருத்தி சிந்தித்து வந்தாள். இந்த ஒரு வாசகம் மட்டும்தான் நமக்கு என்ன சொல்கின்றது? அவள் அடிக்கடி தன் உள்மனதை நோக்கி உள்மன பயணம் செய்கின்றாள். அங்கு இறைவனின் ஆற்றல் மிக்க செயல்களை பார்க்கின்றாள். அதை கண்டு வியக்கின்றாள். ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றாள். நம்முடைய வாழ்க்கையிலையும் கடவுள் எவ்வளோ நமக்கு செய்கிறார். ஆனால் நம்ம கடவுள் செய்தார்னு நம்பாமல் நம்முடைய ஆணவத்தில் நான் தான் செய்தேன்ட்டு நான் என்றது எழும்புகின்றது. நான் மரியாளுக்கு அப்படி இல்லை. ஆண்டவர் எனக்கு செய்தார் என்ற அந்த உண்மை நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி இதுதான் உண்மை. அந்த உண்மையை நம்ம ஏற்றுக்கொள்ள மனது இல்லை. ஆனால் இன்றைக்கி பெரிய நாயகி திருவிழா வர அன்றைக்கி உங்கள் உள்ளத்தில் இந்த ஒரு மனப்பான்மை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது ஏதாவது நடக்குது என்றால் அது நீங்கள் தகுதியற்றவர்கள், அந்த தாய் என்னை தகுதி உள்ளவளாக்கி இந்த நன்மைகளை எனக்கு செய்திருக்கின்றாள், ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லக்கூடிய உள்ளத்தோடு நாம் வாழ நமக்கு முதல் அருள்கொடையை கொடுக்க ஆண்டவரிடம் மன்றாடுவோம். இரண்டாவதாக, தனக்கு ஆண்டவர் செய்தது எப்பேற்பட்டது என்பதை அவர் உள்மனத்திலே பயணம் செய்கின்றார். மற்ற எந்த பெண்ணுக்கும் இது கிடைக்காத ஒன்றை ஆண்டவர் செய்திருக்கின்றார். எனவே ஆண்டவரால் ஆகாதது எதுவும் கிடையாது என்று அப்போதே சம்மனஸ் சொன்னால அந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அவர் பார்க்கின்றார். ஆண்டவரால் ஆகாதது எதுவும் கிடையாது என்பதை அவர் இந்த ஏரோதரசனின் சிப்பாய்கள் கொலை செய்ய வருகின்ற பொழுது ஆண்டவரால் ஆகாதது எதுவும் இல்லை என்பது மீண்டும் உணர்ந்தார். இறைவனதை தப்பித்து எகிப்து நாட்டுக்கு ஓட வைத்து மீண்டும் அழைத்து நசரேத்தில் இருக்கின்றார். எனவே தன் வாழ்க்கையில் மரியாளுக்கு ஒரு உன்னதமான ஒரு இருப்பு பிடி என்னவென்றால், ஆண்டவரால் ஆகாது எதுவும் இல்லை, என் வாழ்க்கை நான் அவரிடத்தில் ஒப்படைப்பேன், அவர் என் வாழ்வை வழி நடத்தி செல்வார். அன்புக்குரியவர்களே, நாம் எங்கே அவளுடைய அன்பு பக்தர்களாக இங்கு கூடியிருக்கின்றோம். இந்த மரியாள் இதெல்லாம் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தாள். இதுதான் கடைசியாக அந்த இயேசு பாலனுடைய வாழ்க்கை நிகழ்ச்சியில் சொல்லப்படுகின்றது. மரியாள் இதெல்லாம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டு வந்தாள். அவள் எப்பொழுதும் தன் உள்மனதில் தன் பயணத்தை நோக்கி சென்று ஆண்டவர் தன்னை செய்த எல்லா நன்மைகளையும் அவள் உணர்ந்து நன்றியுள்ள இதயத்தோடு வாழ்ந்தாள். இன்றைய தினம் இறைவன் அந்த பெரிய நாயகி வழியாக உங்களிடம் என்ன கேட்கின்றார்? நீங்களும் உங்கள் உள்மனதில் பயணம் செய்யுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்வில் செய்த பெரிய பெரிய காரியங்களை உணர்வீர்கள். சில சமயத்தில் ஆண்டவர் என்னை இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டார் சிந்திக்கின்றீங்க, அது அவசர கொடுக்க போல். ஆனால் உண்மையில் உள்மன ஆழத்தில் போய் சந்திக்கிற பொழுது ஆண்டவர் எனக்கு எவ்வளோ நல்லது செய்திருக்கின்றார், அவர் செய்கிறது எதையோ நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்ல மனது வரணும். ஏன்னா மரியாள் வாழ்க்கையில் அவள் நினைக்காதெல்லாம் நடந்துச்சு. சூசேப்பர் அவளை வீட்டை விட்டு வெளியாக்குன்னு அடுத்த நாள் நினைத்திருந்தா. ஆனால் அடுத்த நாள் காலையில் நடந்தது என்ன? வேறு விதம். சூசேப்பரே மாற்றிவிட்டார். இறைவனால் ஆகாதது எதுவும் இல்லை. நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி இறைவன் இந்த புதுமையை செய்து கொண்டு தான் வருகின்றார். ஆனால் நாம் அதை உணர்வதில்லை. நம்முடைய தான் என்ற அகங்காரம் இருக்கின்றதே, அதை நான் தான் செய்ய வைத்தேன், என்னுடைய திறமை, என்னுடைய வல்லமை அப்படின்னு நம்ம நினச்சி கொள்கிறோம். இன்றைக்காவது நம்ம அந்த பெரிய நாயகி அம்மாயிடம் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்னை தகுதி உள்ளவன் ஆக்கி அவர் செய்ய வைக்கின்றார். அவருடைய அடிமை நான். அவர் என்ன சொல்கிறாரோ நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதை வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை அந்த அன்னையின் வழியாக கடவுளுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, மரியாள் எந்த உள்ளத்தோடு அதை ஏற்றுக்கொண்டாள்? கடவுள் அவர்களுக்கு செய்ததை எந்த உள்ளத்தோடு? அப்பொழுது தான் அந்த மாஞ்சிஃபிகாத், ஆண்டவர் ஆன்மாவை போற்றி புகழ்கின்றது, நன்றியுள்ள உதயத்தோடு அவள் நினைத்து கூறுகின்றார்.
ஆண்டவருடைய வல்லமையைத்தான் அங்கு முன்வைக்கின்றாள். தலைமுறை தோறும் இதை பார்த்து சொல்லுவாங்க. எனவே நான் பேறு பெற்றவள் என்று ஆண்டவருக்கு சொல்கிறார். நீ கொடுத்த கொடை இது, எனக்குன்னு ஒன்றும் கிடையாது. இது நான் ஒரு அடிமை, ஆண்டவருடைய அடிமை. நான் உனக்கு செல்படி ஆகட்டும் என்று சொன்னேன். இன்றைக்கும் உன்னுடைய அடிமைத்தான். நீ வாழ்க்கையில் செய்கிறது எல்லாம் நான் உனக்கே சமர்ப்பித்தேன் என்று நம் வாழ்க்கையில் சொல்லக்கூடிய மனது நமக்கு வேண்டும். ஏதோ ஒரு நல்லது செய்துட்டோம்னா நான் தான் செய்தேன் என்ற ஒரு ஆணவம், அகங்காரம் நம் வாழ்வில் இருக்கவே கூடாது. கடவுள் இந்த ஆணவத்தையும் அகங்காரத்தையும் தான் எப்பொழுதும் எதிர்க்கின்றார். அவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஏனென்றால் அவரை நீ எதிரி சவாலுக்கு இழுப்பது போல ஆண்டவரை சவாலுக்கு இழுத்தா நம்ம எந்த மூலையில் இருப்போன்னு தெரியாது. நமக்கு அந்த தாழ்மையான உள்ளம், ஆண்டவர் முன் அவர் கொடுப்பது அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்வேன். சில சமயத்தில் கசப்பானதாக இருக்கும். ஏண்டா இந்த தொல்லையை எனக்கு கொடுத்தாரு, ஏண்டா இந்த துன்பத்தை கொடுத்தாரு அப்படின்லாம் நம்ம நினச்சி, ஏன் ஆண்டவர் என் மேலே இறக்கம் இல்லையா, இப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மனது இருக்கும். அந்த மனதை கொஞ்சம் மாற்றிக்கொண்டு ஆண்டவர் எனக்கு கொடுத்தது அதையும் நான் ஏற்றுக்கொள்கின்ற போது ஆண்டவருடைய அன்பையும் ஆச்சரியம் பெற்றவனாக இருப்பேன். எப்படி மரியாதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய அன்பையும் ஆச்சரியம் பெற்றவராக இருக்கின்றாரோ, நம் வாழ்விலும் நம்மால் புரியாத விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. அதுதான் லூக்கா சுவிசேஷத்தில் சொல்ல பார்த்தீங்கன்னா, பல நிமிடங்களில் அவர் அதுக்கு புரியலை. அது ஏன்பா இங்கே இருந்து கொஞ்சம் கோபமாக பேசுகிறாங்க, எங்கள் அப்பா வீட்டில் இருப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவர் சொன்னப்போ அவர்களுக்கு அது புரியவில்லை. இருப்பினும் மரியாதை அதை இருத்தி மனதில் இருத்தி சிந்தித்து வந்தார். இன்றைக்கு புரியாதது நாளைக்கு புரிய நமக்கு எல்லாம் உள்ள கடவுளுக்குரிய இதயம் கிடையாது, நமக்கு மனித இதயம். எனவே இன்றைக்கு அது கசப்பாக இருக்கலாம், எதுவும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த உணர்வுகளுக்கு நம்ம அடிமையாகாமல் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை எனக்கு ஒரு தெளிவு கொடுங்க, உங்கள் அன்னைக்கு அந்த கொடுத்த தெளிவை போல் எனக்கும் கொடுங்க. வாழ்க்கையில் என்ன நடக்கின்ற ஒவ்வொரு செயலியும் நான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து ஆண்டவருக்கு நன்றி கீதம் பாடக்கூடிய இதயத்தை எனக்கு தா. என்றைக்கும் நன்றி கெட்ட இதயத்தை எனக்கு கொடுக்காதே. அவரால் ஆகாதது எதுவும் இல்லை, அதை என் வாழ்க்கையில் நீ காட்டியிருக்கின்றாய், எனவே உமக்கு நன்றி என்று ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லும் இதயம் நம்மகிட்ட எப்பொழுதும் இருக்கணும். அதற்கு பிற்பாடு மரியாள் என்ன செய்தால், அதை வாழ்க்கையில் உள்வாங்கினதுனால வாழ்க்கை முழுவதும் இறைவனின் திருவுளத்தை அவர் எப்பொழுதும் கடைபிடித்தார். சிலுவை அடியில் நிற்கிற பொழுது கூட அவர் அதை நினைத்து கொண்டார், இது இறைவனின் திருவுளம், எனவே நான் அதை அந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்வேன். என் மகனை இப்படி ஒரு காட்சியில் பார்த்து நான் உயிராக இருக்கணுமா என்ற மனித உணர்வு வந்தாலும் அது ஆண்டவருடைய அதில் மேல் உணர்வை காட்டி, இது இறைவனின் சித்தம், இதை அன்போடு ஏற்றுக்கொள் என்று அன்றைக்கும் அவள் கொடுத்தவள். முக்கியமாக தனது மகனின் உடலை மடியில் கடத்தி வியாகுல அன்னை என்று நாம் சொல்லுகின்றோம். எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாள் என்று அவளுக்கு தான் தெரியும். ஆனால் அப்பொழுதும் அவள் உள்ளத்தில் எழுந்த ஒரே ஜெபம், ஆண்டவரே இது உனக்கு தெரியும், நேர் கொடுத்தாய், நான் அன்போடு ஏற்றுக்கொள்கின்றேன், உமது சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இந்த சொல்லை நீங்கள் சொல்லக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா உண்மையான அந்த பெரிய நாயகி அம்மாளுடைய பக்தர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதை அவர்களுக்கு நிரூபிப்பீர்கள். ஒரு குழந்தை தன் தாய் மேலே நம்பிக்கை வந்து எப்படி காட்டுது? ஆபத்தில் ஐயோ அழுன்னா உளறி அம்மா கிட்ட சரணடை இருப்பதான், அம்மா மட்டும்தான் என்னை காப்பாற்றுவாங்க என்ற உள்ள அதுக்கு இருக்குது. நாமும் நம்மளை கடவுள் மட்டும்தான் காப்பாற்றுவோம் அவர்கிட்ட சரணடைகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை அன்போடு ஏற்று நமது உள்ளத்தின் நினைவுகளை நிறைவு பண்ணி அதை ஆசீர்வதிக்கின்றார். எனவே வாழ்க்கையில் எப்பொழுதும் கேள்வி எழுப்பி கொண்டே போகலாம் நம்ம ஒரு விஷமத்தனத்தினால். ஆனால் அந்த கேள்விகளுக்கு பதில் ஆண்டவரால் ஆகாதது எதுவும் இல்லை, அதை எனக்கு நல்ல முறையில் பயன்படுத்துவார் என்ற ஒரு பதிலை நாமே நமக்கு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி கூறக்கூடிய மரியாள் பாடினாலே அந்த மஞ்சிஃபிகாத் பால், ஆண்டவர் என் ஆன்மா என் போற்றி புகழ்கின்றது, வல்லவராம் இறைவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்துள்ளார் என்ற ஒரு இதயத்தை எனக்கு கொடு ஆண்டவரே. அந்த தாயினுடைய இதயத்தை எனக்கும் கொடுங்க. என் வாழ்க்கையில் நிறைய நேரம் இதை மறந்து வாழ்கின்றேன். இந்த நன்றி உணர்வோடு என் வாழ்க்கையில் நான் வாழ்க்கையை நடத்தி கொள்ளக்கூடிய ஆற்றலையும் தெம்பையும் உறுதியையும் எனக்கு தான் ஆண்டவரே என்று இன்றைய திருப்பலியிலே நாம் அனைவரும் அந்த அன்னையை பார்த்து ஜெபிக்கின்ற பொழுது அந்த அன்னை கொடுக்காமல் இருப்பாரா?
அன்னை என்றைக்காவது ஒரு பிள்ளை கேட்குறத முடியாதுன்னு அடித்து துரத்துவாரா? இல்லை. ஆண்டவர் அன்புள்ள அண்டை கொடுப்பது போல் பெரிய நாயகம்மாள் உங்கள் வாழ்விலே எல்லா வேண்டுதல்களும் ஏற்று உங்களை அன்போடு ஆசீர்வதித்து உங்கள் வாழ்விலே நீங்கள் இறைவன் அருள் கொடுக்கின்ற நிம்மதியோடு வாழக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு தர இந்த திருப்பலியிலே மன்றாடும்படி உங்களை அன்போடு கேட்டு இடம் வருகின்றேன்.